friends, welcome back to my channel Legal Knowledge. இன்னைக்கு இந்த வீடியோல சிவில் ப்ரொசீஜர் கோட்ல இருந்து ஃபாரின் ஜட்ஜ்மென்ட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். First ஃபாரின் ஜட்ஜ்மென்ட் அப்படினா என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபாரின் கோர்ட் அப்படினா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஃபாரின் கோர்ட்டை வந்து செக்ஷன் 2 clause 5ல வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. Foreign court means a court situated outside India and not established or continued by the authority of the central government. அதாவது இந்தியாவுக்கு வெளியில் இருக்க ஒரு கண்ட்ரியில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்க ஒரு கோர்ட் தான் வந்து ஃபாரின் கோர்ட். அந்த கோர்ட்டை வந்து நம்ம ஊரில் இருக்க இந்தியாவில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் எந்த ஒரு கண்ட்ரோலுமே பண்ண முடியாது. அந்த ஸ்டேட்டில் இருக்க கவர்மெண்ட் தான் வந்து அந்த கண்ட்ரியில் இருக்க கவர்மெண்ட் தான் வந்து அந்த கோர்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது வேறு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க கோர்ட் தான் வந்து ஃபாரின் கோர்ட். அந்த ஃபாரின் கோர்ட் கொடுக்குற தீர்ப்பு தான் வந்து ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட். அது வந்து செக்ஷன் 2 clause 6ல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் மீன்ஸ் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அ ஃபாரின் கோர்ட் அப்படின்னு சொல்லி 2 clause 6ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 13ல சிவில் ப்ரொசீஜர் கோடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த செக்ஷன் 13 சிவில் ப்ரொசீஜர் கோடில் ரெஸ் ஜுடிகேட்டாவை இந்த பிரின்சிபலை வந்து இந்த ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டோட மிங்கிள் பண்ணுறாங்க. எப்படி ரெஸ் ஜுடிகேட்டா வந்து ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டோட மிங்கிள் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா என்னன்றதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி ஒரு டிசைட் ஆன கேஸை வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் வேறு எந்த ஒரு கோர்ட்லேயுமே வந்து ஃபைல் பண்ண முடியாது. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ரெஸ் ஜுடிகேட்டாவோட பிரின்சிபல்ஸோட வேலை. அதே மாதிரி தான் இந்த ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்லேயும் ஆல்ரெடி ஃபாரின் கோர்ட்னால் கொடுத்த தீர்ப்பை வந்து அதை வந்து இந்தியாவில் கொண்டு வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணுமே தவிர அந்த கேஸை வந்து திருப்பி கொண்டு வந்து இந்தியாவில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஃபைல் பண்ண முடியாது. அதை வந்து இந்த ரெஸ் ஜுடிகேட்டா பிரின்சிபல் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எந்த ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து கன்க்ளூசிவாக அதாவது இறுதி தீர்ப்பாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் நாட் பை எ காம்பிட்டன்ட் கோர்ட். அதாவது இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் இல்லை, நார்மலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாலே இந்தியாலையுமே அந்த கோர்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து காம்பிட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கணும். அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கான தகுதி வந்து அந்த கோர்ட்டுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் அந்த கோர்ட் கொடுக்குற தீர்ப்பை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமையே கொடுத்தாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வாய்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த ஜூரிஸ்டிக்ஷன் பற்றியும் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்தாச்சு. அதே மாதிரி தான் இந்த ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்லேயும் வந்து அந்த ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த கோர்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு காம்பிட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கணும். இப்போ சிவில் கேஸை கொண்டு போய் கிரிமினல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி கிரிமினல் கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு வந்து இந்தியாவில் கொண்டு வந்து கொடுத்தா அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இந்தியாவில் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேஸ் பார்க்கலாம். குர்தியால் சிங் வெர்சஸ் ரஜா ஆஃப் ஃபரீத்கோட். இந்த கேஸில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஏ அப்படின்ற பர்சன் வந்து அந்த ஃபரீத்கோட்டோட சிட்டிசன். அண்ட் அந்த பர்சன் கிட்ட வந்து பி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து எம்ப்ளாயாக வேலை பார்க்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது, மணி பிரச்சனை. ஸோ அந்த ஏ அப்படின்ற அந்த பர்சன் வந்து ஃபரீத்கோட்டில் இருக்க அவரோட கண்ட்ரியில் இருக்க கோர்ட்டில் கொண்டு போயிட்டு ஒரு மணி சூட்டை ஃபைல் பண்ணுறாரு. அப்படி ஃபைல் பண்ணப்போ இந்த பி அப்படின்ற பர்சன் வந்து அந்த கண்ட்ரிலேயே இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த பி அப்படின்ற பர்சன் எப்போ வந்து அந்த ஃபரீத்கோட்டுக்கு அந்த ஊருக்கு வராரு அப்படின்னா 1869 தான் அந்த ஃபரீத்கோட் அப்படின்ற ஊருக்கு வந்து அவர் வராரு. அப்போ தான் வந்து இந்த ஏ கிட்ட வந்து வேலை பார்க்குறாரு. அண்ட் வந்து 1874 வந்து அவர் அந்த வேலையை விட்டுட்டு அந்த ஃபரீத்கோட்டை விட்டுட்டு அவரோட கண்ட்ரியான ஜெய்ஹந்த் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு திருப்பி போயிட்டார். ஸோ இந்த கேஸ் வந்து எப்போ வந்து இந்த ஏ வந்து பிக்கு அகைன்ஸ்டாக ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா 1874 தான் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த 1874 அப்போ அதாவது இந்த டிஃபெண்டன்ட் வந்து அந்த கண்ட்ரியிலே இருக்கவே இல்லை. ஆனாலுமே அந்த ஃபரீத்கோட் வந்து இந்த பி அப்படின்ற அந்த டிஃபெண்டன்ட் வந்து எந்த ஒரு ஹியரிங்குமே அப்பியர் ஆகாததுனால அந்த பியை வந்து எக்ஸ்பார்ட்டி டிகிரி கொடுத்து அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஏ அப்படின்ற பர்சன் என்ன பண்ணுறாரு, அந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரியை வந்து கொண்டு வந்து இந்த பியோட நேட்டிவான ஜெய்ஹிந்த் அப்படின்ற அந்த கண்ட்ரிக்கு கொண்டு வந்து ஃபைல் பண்ணுறாரு. அப்படி ஃபைல் பண்ணும்போது அந்த ஜெய்ஹிந்த் கண்ட்ரி வந்து ஃபரீத்கோட் கோர்ட்டுக்கு எந்த ஒரு காம்பிட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷனுமே இல்லாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணதுனால அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அந்த கேஸை முடிச்சிடுறாங்க. அண்ட் ரெண்டாவது பிரின்சிபல் வந்து when a foreign judgment are not passed on merits of the case. அதாவது
ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த கேஸுக்கு ஒரு நல்லது செய்கிற மாதிரியானதான் இருக்கணும். அப்படி இல்லாமல் அந்த கேஸை வந்து எந்த ஒரு ஆங்கிள்லேருந்தும் விசாரிக்காமல் ஒரு சிம்பிளாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணாங்கன்னா அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த கேஸோட மெரிட்ஸை பேஸ் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்தியாவில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஜட்ஜ் வந்து அந்த கேஸுக்கான ஃபேர் ட்ரையலை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும். 2 சைடுமே ஹியரிங்கை நடத்தியிருக்கணும். அண்ட் வந்து அந்த ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த எவிடன்ஸ் வந்து அவர் ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த கேஸுக்கான தீர்ப்பை வந்து அந்த ஜட்ஜ் வந்து கொடுத்துருக்கணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக வந்து ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நாட் பாஸ்ட் ஆன் மெரிட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வந்து கன்க்ளூசிவாக, அதாவது இறுதி தீர்ப்பாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கேஸோட பிளைண்டிஃப் வந்து ஹியரிங்க்கு அப்பியர் ஆகாதனால அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணாலோ இல்லை வந்து முன்னாடி இந்த ஃபரீத்கோட் கேஸ் பார்த்த மாதிரி விசாரிக்காமையே எக்ஸ்பார்ட்டி டிகிரி கொடுத்தாலோ அந்த மாதிரியான தீர்ப்பெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 3வது பிரின்சிபல் வந்து when a foreign judgment is against Indian or international law. இப்போ ஒரு ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்தியன் லாவையும் இன்டர்நேஷ்னல் லாவையும் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கணும். அப்படி வந்து இந்தியன் லாவை ரெஃப்யூஸ் பண்ணியோ இல்லை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணியோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணாங்களோ இல்லை இன்டர்நேஷ்னல் லாக்கு அகெயின்ஸ்டாக்கு ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்து கன்க்ளூசிவாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்தியாவில் என்ஃபோர்ஸும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான கேஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்தியாவில் சூட் ஃபைல் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட்டை வாங்க முடியும். அண்ட் 4வது பிரின்சிபல் வந்து பாஸ் இன் டைரக்ட் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஜட்ஜ் வந்து 2 சைடில் இருக்க வாதத்தையும் வந்து கேட்டிருக்கணும். 2 சைடில் இருக்க பாயிண்ட்ஸையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கணும். எந்த ஒரு பயாஸுமே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த ட்ரையல்லையோ வந்து இருந்திருக்கக்கூடாது. இப்போ ஒரு சைடு மட்டுமே விசாரிச்சுட்டு தீர்ப்பை கொடுத்துருக்கக்கூடாது. 2 சைடுமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஜஸ்டிஸை பேஸ் பண்ணி அவர் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கணும். அதுதான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வந்து சொல்லுது. அப்படி அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கன்க்ளூசிவாக எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் அந்த ட்ரையலையும் வந்து கோரம் நான் ஜுடிஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. கோரம் நான் ஜுடிஸ் அப்படின்னா என்னென்னா, நாட் பிஃபோர் அ ஜட்ஜ், அதாவது அந்த ட்ரையல் வந்து ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி நடக்கலை அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வந்து நாட் கன்க்ளூசிவாக வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அண்டு 5வது பிரின்சிபல் என்னென்னா, வென் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ப்ரொக்யூர்டு வே ஆஃப் ஃப்ராட். அதாவது இப்போ ஒரு ஃபாரின் கோர்ட்டை வந்து ஏமாற்றி ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்ட் கண்டக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஃப்ராடான எவிடன்ஸ் கொடுத்தோ ஏதாவது ஏமாற்றியோ வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த மாதிரியான ஃப்ராட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்தியாவில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சத்யா வெர்சஸ் தேஜா சிங். இந்த கேஸில் வந்து இது வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ். வந்து இந்த கேஸில் வந்து இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த கோர்ட்டில் வந்து மிஸ்லீட் பண்ணிடுறாரு. பட் ஆனால் வந்து அவர் ஒரு அமெரிக்கன் சிட்டிசனாகவே கிடையாது. அப்படி சொல்லி வந்து டைவர்ஸ் டிகிரியை வாங்கிட்டு வந்துட்டு இந்தியாவில் கொண்டு வந்து ஃபைல் பண்ணுறாரு. இந்தியா வந்து அதை சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் அதை கண்டுபிடிச்சிட்டு அது வந்து அவங்க சீட்டிங் பண்ணி ஃப்ராட் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கினனால அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது வந்து அது நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. 6வது பிரின்சிபல், லாஸ்ட் பிரின்சிபல் என்னென்னா, when a foreign judgment is found to be in violation or breach of Indian law. அதாவது இந்தியன் லாவோ இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கையோ அகெயின்ஸ்டாக அதை வயலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணக்கூடாது. அப்படி பாஸ் பண்ணியிருந்தால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இந்தியாவில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்தியன் லாஸை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணணும். அதர்வைஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லா பாஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் வந்து இந்தியன் லாஸை அகெயின்ஸ்டாக அதை ப்ரீச் பண்ணுற வகையை அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு லாஸ் ஒரு ஆர்டரோ ஒரு டிகிரியோ பாஸ் பண்ணால் அந்த இது வந்து இந்தியாவில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது ஒரு கன்க்ளூசிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்காது. அண்ட் வந்து எப்படி வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இந்தியாவில் கொண்டு வரணும், அந்த ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொண்டு வந்து இந்தியாவில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ப்ரிசம்ஷன் ஆஸ் டு ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட். இது வந்து செக்ஷன் 14 வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருச்சு, அதை வந்து இந்தியா கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டுக்கான சர்டிஃபைடு காப்பியாக வந்து தான் டாக்குமெண்ட்டாக தான் வந்து அந்த ஃபாரின் கண்ட்ரி அந்த ஃபாரின் கோர்ட்லேருந்து வாங்கிட்டு வைக்கணும். அந்த சர்டிஃபைடு காப்பியாக இருந்தால் மட்டும்தான் வந்து அதை வந்து இந்தியன் கோர்ட்டில் கொண்டு போயிட்டு நம்ம ஃபைல் பண்ண முடியும். அப்படி சர்டிஃபைட் காப்பி இல்லாமல் அந்த ஆத்தரைஸ்டாக இல்லாமல்
அதை நம்ம கொண்டு போனால் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க அது ஒரு டிகிரியாகவே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலுமே அது வந்து அந்த கோர்ட்டோட ஆத்தரைசேஷனோட இருந்தால் மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் அ ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஒரு ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருச்சு, அதை எப்படி இந்தியாவில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பை இன்ஸ்டிடியூட்டிங் எ சூட் ஆன் சச் ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட். அதாவது அப்போ நம்ம அந்த சர்டிஃபைட் காப்பி வந்து ஃபாரின் கோர்ட்லேருந்து வாங்கணும்ல, அந்த சர்டிஃபைட் காப்பியை வச்சு இந்தியாவில் கொண்டு வந்து ஒரு சூட் வந்து ஃபைல் பண்ணணும். அப்படி அந்த சூட்டை வந்து ஃபைல் பண்ணும்போது அந்த சர்டிஃபைட் காப்பியை வந்து ஒரு எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணி அந்த கேஸை எதுவும் மேல் விசாரணை செய்யாமல் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக டைரக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டை எவ்வளோ நாளைக்குள்ளே கொண்டு வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா த்ரீ இயர்ஸ் தான் இதுக்கு டைமு. அந்த ஜட்ஜ்மெண்ட் வாங்கி 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து இந்தியாவில் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சூட் வந்து ஃபைல் பண்ணணும். அதுக்கு தாண்டி வந்து கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து பை இன்ஸ்டிடியூட்டிங் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ். இதை வந்து இபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்தியாவில் வந்து நம்ம ஒரு டிகிரி கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து அடுத்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக இந்த எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங் வந்து நம்ம ஃபைல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். இதை வந்து செக்ஷன் 44A ரெசிப்ரோகேட்டரி டெரிட்டரி அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. அதில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, reciprocatory territory means any country or territory outside India which the central government may by notification in the official gazette declare to be a reciprocatory territory for the purpose of this section. அதாவது இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கு வெளியே அவுட் சைடில் இருக்க சில கண்ட்ரிஸை வந்து இந்த இந்தியாவில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பை ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலயமா ஒரு அஃபிஷியல் கேசெட்டில் அதாவது பப்ளிஷ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மூலமா இந்த கண்ட்ரிலாம் வந்து இந்தியாவோட ரெசிப்ரோகேட்டரி டெரிட்டரி அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து சில கண்ட்ரிஸ் வந்து பெங்களாதேஷ், யூகே, சிங்கப்பூர், யுஏஇ இது மாதிரி சில கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த ரெசிப்ரோகேட்டரி கீழே இந்த செக்ஷன் கீழே வரும். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இந்தியாவில் வந்து எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி தான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அதை தான் வந்து இந்த எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் மூலமா வந்து இது பண்ணுறாங்க. அது வந்து இந்தியானால் அங்கீகரிக்கப்பட்டதுனால அந்த கண்ட்ரியோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இந்தியாவில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டாக தான் வச்சு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டாக வச்சு தான் வந்து அவங்க அந்த டிகிரியை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அப்படி இந்த ரெசிப்ரோகேட்டரி டெரிட்டரி இல்லை அப்படின்னா தான் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு சூட் ஃபைல் பண்ணி ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணணும். சப்போஸ் வந்து இந்த ரெசிப்ரோகேட்டரி கீழே வர கண்ட்ரியாக இருந்தால் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங் மூலமாக வந்து நம்ம ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபாரின் ஜட்ஜ்மெண்ட் பற்றி பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நல்ல டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.